இருக்கீங்களா? சரி, ஓகே. மேபி உங்களோட நெக்ஸ்ட் 40 மினிட்ஸ்ல உங்களோட வாழ்க்கையில கான்ட்ராஸ்டா இருக்கணும் தான் நீங்க வந்திருக்கீங்க. நிறைய பேர் எல்லா ப்ரோக்ராம் போகும்போது என்ன பேச போறீங்க, என்ன உங்களோட கேம்ப்ல என்ன பண்ண போறீங்க, வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் தீஸ் 3 days அப்படின்னு பார்க்கும்போது இந்த டைட்டில் வாஸ் கான்ட்ராஸ்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கான்ட்ராஸ்ட் எல்லாருமே வந்து 3 கைண்ட் ஆஃப் பீப்புள். அது ஒன்று வந்து எல்லாத்துலேயும் நம்பர் 1 வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா சீட் கிடைக்கும், சீக்கிரமா வேலை கிடைக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்டா இருக்கணுமா. செகண்ட் வந்து அவங்க வந்து எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் ஸ்டெடியா செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஆனா மூணாவது ஒரு ரகத்தை இப்போ கார்பரேட்ல எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, what makes you a differentiator? உங்களை என்ன, what is your USP, what is your unique selling, you know, what makes you more different? அதாவது இங்க இருக்கிறவங்க what makes you different, Jesus makes you different. Yes, நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஜீசஸ் மேக்ஸ். எனக்கு ஜீசஸ் இருக்காங்க, உங்களுக்கு ஒரு எனக்கு என்ன வித்தியாசம்? எனக்கு ஆவியானவர் இருக்காங்க. ஸோ தட் இஸ் தி செல்லிங் பிரைஸ் யூ ஹேவ். ஸோ அப்படி பார்க்கும்போது கான்ட்ராஸ்ட்னு சொல்லும் போது 2 காரியத்துல டுடே வி வாண்ட் டு ஐ வாண்ட் ஹெல்ப் யூ. ஸோ நான் ரொம்ப ப்ரீச் பண்றது பாருங்க, உங்களை எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்ல ஹவ் யூ கேன் ஹேண்டில் தீஸ் 2 areas. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். இப்போ நான் வேற யாரையும் பத்தி பேசல, நம்ம பத்தி தான் பேசுறோம். ஸோ அதனால நான் பேசும்போது பக்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வெக்கம் வரும். ஸோ அதனால அவங்களெல்லாம் பார்க்காதீங்க, நீங்க உங்களுக்கு பார்த்துக்கோங்க, சரிங்களா? வெக்கம் வரதான் சரி, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும், ரைட்? பழக்க வழக்கங்கள் சொல்லும் போது நீங்க காலையில இருந்து என்னென்ன பழக்கங்கள் செய்வீங்கன்னு இருக்கும். The way you think, நீங்க எப்படி உங்களோட உணர்ச்சிகள் இருக்கு, அப்புறம் உங்களோட பேசுகிற தன்மை எல்லாமே இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அடிமைத்தனம் சொல்லலாம். அடிமைத்தனம் சொல்லும் போது அடிக்ஷன் சொல்லும் போது நிறைய பேர் அடிக்ஷன் நினைச்சோன்னே, ஓ அங்க ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு அது மட்டும் தான் அடிக்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடிக்ஷன் சொல்லோன்னு ஒரு ட்ரக்ஸ் எடுக்கிறது தான் அடிக்ஷன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அடிக்ஷன் சொல்லும் போது ஒருத்தர் வந்து ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு வச்சுக்கோங்க, அதுவும் அடிக்ஷன் தான். gluttonous behavior is addiction, சரிங்களா? ஒருத்தருக்கு வந்து அந்த கெட்ட வார்த்தை இல்லாம சென்டென்ஸே தொடங்காது. ஒரு சிலருக்கு அது பழக்கம் இருக்கும், அந்த வார்த்தை போட்டு தான் சென்டென்ஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நவுனா இருக்கும், வேர்பா இருக்கும். அந்த வார்த்தை அந்த பதம் என்ன பதம் யூஸ் பண்றோமோ அந்த பதத்துல வந்து அதிகமான ஒரு இழுப்பு இருக்கும். லைக் யூ கெட் அட்ராக்டட் டு தட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது சில பேருக்கு வந்து காலையில எழுந்து டிவி பார்த்து தான் திறக்க வேண்டியதா இருக்கும் கண்ணையே. இல்ல சில பேருக்கு மொபைல் பார்க்கலன்னா, ஒரு நாளைக்கு பார்க்கலன்னா தலை சுற்றி வந்துடும். ஒரு பையனுக்கு வந்து வேலைக்கு வரும்போது மொபைல் மட்டும் எடுத்து வர்றது பண்ணா அவர் அடுத்த நாள் வரவே இல்லை வேலைக்கு. எங்க மொபைல் மட்டும் கொடுத்துருக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ the point of drive today is addiction சொல்லும் போது நிறைய பேர் நம்ம எப்படி அடிக்ஷன் இருக்கு. நான் அந்த குறுகிய டைம்ல நான் உங்களுக்கு மேபி we don't get into the deepness, but உங்களோட ஏரியாஸ்ல எப்படி we can handle, I want to help you. அப்ப அடிக்ஷன் சொல்லும் போது நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வசனத்தை வச்சு நம்ம அடிப்படையா if you understand it will be nice. 1 தெசலோனியர் யாரை எடுத்தீங்கன்னா வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். 1 தெசலோனியர் 5:22, 1 Thessalonians 5:22. இன்னும் எடுக்கவே இல்லையா? திருப்பியும் யாராவது இங்கிலீஷ் பைபிள், யாரு நீங்க எத்தனை பேர் இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வந்திருக்கீங்க? ஹேண்ட்ஸ் ஆன். யாராவது இங்கிலீஷ் வாசிங்க, இங்கிலீஷ் யாராவது வாசிங்க. ரிஜெக்ட் அப்புறம் இன்னும் வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் இருக்கா? I want more translation. வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன் இருக்கா? ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ல அவாய்ட் எழுதியிருக்கோம். So avoid every kind of evil, reject, read பண்ணுங்க, வாசிங்க. all kind of evil, so all every, so இந்த அடிமைத்தனம்
என்ன? நீங்க பாக்குறீங்க, your vision is a sense, right? அப்புறம் நீங்க கேக்குறீங்க, we call it auditory is your sense. நீங்க சாப்பிடுறீங்க, it's your oral is your sense. You feel, 5 சென்ஸ் இருக்குல்ல, நிறைய பேர் 2 சென்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா 5 சென்ஸ் ஆப்டிமைஸ் பண்றவங்க இருக்காங்க. சோ அந்த 5 சென்சரிஸ்ல வந்து நம்ம 5 சென்சரிஸ். சோ ஐ செட் சாப்பிடுறது ஒண்ணு, ஓரல், ஃபீல் பண்றது, ரைட்? சில பேர் வந்து நீங்க முகத்தையே பார்க்க மாட்டீங்க, ஆனா கீழே எழுதிட்டே இருக்கீங்க, because you are where you using your auditory sense. சில பேர் பாத்தீங்கன்னா பார்த்தாதான் உங்களுக்கு அப்படியே எழுத கூட மாட்டாங்க, அப்படி இருப்பாங்க. But some people they don't want anything, but they just want to feel. Their sense is more on the feel. So இந்த நபர்கள் வந்து வேறுபட்டு இருப்பாங்க. எந்த சென்சரிஸ் அதிகமா பயன்படுத்துறாங்களோ அந்த நபர்கள் அதுக்கு உகந்ததா இருப்பாங்க, மேப் டு தி சென்சரிஸ். சோ ஒருத்தர் இருக்க மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப விஷுவல் பர்சனா இருப்பாங்க. இந்த விஷுவல் பர்சனை பார்த்தோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், அவங்க விஷுவலா ஆடிட்டரியா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி ரகங்கள் இருக்கு. சோ நாங்க ஆழ்த்தத்துவத்துல கண்டுபிடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பார்க்கும்போது இவர் என்ன ராகம் கண்டுபிடிச்சிருவோம். இவர் இதுல கிளாசிபிகேஷன் இதுல இருக்காரு, இவரோட அடிமைத்தனம் எதுல இருக்கும், இவருக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ நான் சொன்னது அந்த 5 சென்சரிஸ். இப்போ let me come down to the sensories. இப்போ 5 சென்சரிஸ்ல வந்து நீங்க ஒரு பழக்கத்தை வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிப்பவங்க இருக்கலாம். லைக் இட்ஸ் இன்டென்ஸ் டிசைர், ஒரு பிடிப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கும். இப்போ மேபி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்கோஹால் எடுக்கிறவங்க அது வந்து மேபி சும்மா என்டர்டெயின் ட்ரிங்கிங் ஆர் கிரானிக் ட்ரிங்கிங்கா இருந்தா கூட அவங்களோட அடிக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆரல்ல, அதாவது குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசையா இருக்கும். அதாவது ஒரு ஓரல் சென்சேஷன், சரியா? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேற எதுவும் தோணாது, குடிக்கிறதுக்கு ஆசையா இருக்கும். அதே மாதிரி இப்போ சில பேருக்கு தவறான படங்கள் பார்க்கணும் ஆசையா இருக்கும், ரைட்? தவறான படங்கள் பார்க்கறதுக்கு விஷுவல் சென்சரிஸ். அது பார்க்கலன்னா சில பேருக்கு தூக்கம் வராது. சில பேருக்கு வந்து ஐயோ பேசினா மட்டும் கேட்டா போதும், I want to listen to his voice, what a nice voice. நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய பையன் எப்படி இருப்பான், கேவலமா இருப்பான் அவன் முகமே, ஆனா வாய்ஸ் சூப்பரா இருக்கு, சூரிய மாதிரி இருக்கு வாய்ஸ். So people get carried away. So நம்ம வந்து என்ன சொல்றேன்னா, அடிமைத்தனம் சொல்லும் போது இந்த எந்த பழக்கம், அதாவது உங்க கண்களோ இல்ல காதுகளோ இல்ல எந்த பழக்கத்துல வந்து நீங்க வந்து அந்த பழக்கம் வந்து மறுபடியும் செய்ய தோன்றது, right? It could be even as simple as eating. சில பேருக்கு சாப்பிட்டாம இருக்கவே முடியாது, பார்த்தோன்னா பிக் ஸ்ப்ரெட் பார்த்தோன்னா ஐயோ எல்லாத்தையும் சாப்பிடணும், they get addicted to that. So சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தவறான பேச்சுகள், some people likes to talk about சில aberrant சில வார்த்தைகள் இல்ல சில தன்மைகள், பாலுறவு குறிச்சோ இல்ல மற்ற காரியங்கள் குறிச்சோ ஏதாவது அவங்களுக்கு வந்து அதை பத்தி பேசணும். சில பேருக்கு சினிமா பத்தி பேசணும் ரொம்ப பிடிக்கும், சினிமால என்ன நடக்குது தெரியணும் பிடிக்கும். Some people are so money addict. டெய்லி காலையில ரூம் மட்டும் தொட்டு பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் இருக்கு. சோ இதுதான் வந்து அடிக்ஷன் சொல்றோம். அடிக்ஷன் எப்போ வந்து நம்ம 1 தெசலோனியர் 5:22 வாசித்தோம், ரிஜெக்ட் எவ்ரி கைண்ட் ஆஃப் ஈவில். பொல்லாதான எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப எப்போ ஈவில் ஆகும்னா உங்களோட அன்றாட வாழ்க்கைய, இப்ப சில பேருக்கு வந்து பேசலன்னா, ஒருத்தர்கிட்ட பேசாம இருக்க முடியலன்னா அவங்க நாளைக்கு வேலைக்கு போறது கூட லேட் ஆயிடும். படிக்கிற பாடம் நாளைக்கு பரீட்சை இருக்கும், ஆனா படிக்க மாட்டாங்க. ஐயோ பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியம். So they don't able to study. உங்களோட படிப்பு அஃபெக்ட் ஆகுது, வேலை அஃபெக்ட் ஆகுது, உங்களோட ஜெப வாழ்க்கை அஃபெக்ட் ஆகுது. நிறைய பேர் ஜெபிக்கவே மாட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி பழக்கத்துல வந்து அவங்க எப்படியோ வந்து ட்ராப் ஆயிருப்பாங்க. அததான் வந்து நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு பாண்டேஜ்னு சொல்றோம். அந்த அடிமைத்தனத்துக்குள்ள வந்து சிக்கி இருப்பாங்க. இப்ப இங்க வந்திருக்க நீங்களும் you want to lead a contrast life. So எல்லாருக்குள்ளேயும் யாருமே நீங்க எப்பவும் வந்து டினை பண்ண முடியாது, ஐயோ எனக்குள்ள அடிமைத்தனமே கிடையாதுங்க. We always you take it, every person in this room எல்லாருக்கும் ஒரு அடிமைத்தனம் இருக்கும். அது என்ன நீங்க கண்டுபிடிக்கணும், நம்பர் 1. அதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு இருக்கு. சில பேரோட அடிமைத்தனம் as simple as negative thinking, இதுவாயிருமோ அதுவாயிருமோ, ஃபுல்லாவே நெகட்டிவாவே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அவங்களால நல்லதாவே திங்க் பண்ண முடியாது, பாசிட்டிவாவே திங்க் பண்ண முடியாது. ரொம்ப பயம் அவங்களுக்குள்ள அப்படியே வாட்டிட்டு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தன்மைகள் எது உங்களுக்குள்ள இருக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் அந்த எப்படி ஓவர் கம் பண்றதை நம்ம பார்க்கணும். இப்போ ஓவர் கம் பண்றது இங்க வந்து கேம்ப் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. எது உங்களுக்கு வந்து அது அழகா மேல வரும். அடிமைத்தனம் சொல்லும் போது நீங்க ஆண்டருக்குள்ள உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டர் வந்து உங்க லைஃப் ரீசெட் பண்ண கேட்பாரு. அவர் he wants to be the center of your life. அப்ப என்ன பார்ப்பாருன்னா உங்களோட திங்கிங் எப்படி இருக்கு, உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கு, உங்களோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு. அப்ப எல்லாத்தையும் உங்க லைஃப் ஸ்கெட்யூலே வந்து ஆண்டர் ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணணும்னு நினைப்பாரு. அப்ப ஆண்டர் ஃபுல்லா அந்த லைஃப் டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கும் போது அதுல வந்து எக்ஸ்ட்ராவா அதாவது பண்ண வேண்டியதுக்கு நிலையில விட்டு அதிகமா பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் பிகம்ஸ் அடிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பழக்கத்துல வந்து ஈவன் ஒரு கால் வந்து ஒரு யூ நீட் டு டாக் ஒரு 20 minutes பேசுறீங்க 15 minutes, ஆனா அதுவே நீங்க 3 hours பேசிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்க. ஆண்டர்கிட்ட கூட பேசல, வேலை கூட சரியா போகலன்னா என்ன ஆகும், இல்ல படிக்க கூட இல்லைன்னா அன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் பண்ணலன்னா that becomes an addiction. We call it obsession. அதாவது ஒரு obsessive அந்த behavior மறுபடியும் 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 அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா you indulge in it. ஏன்னா அது உங்களுக்கு பண்ண பிடிக்கும். I like that. அது பண்ணலன்னா எனக்கு இருக்க முடியாது. ஒரு தம்பி எனக்கு I see lot of people like you, உங்களை மாதிரி நிறைய பேர் நிறைய families I help in counseling and psychotherapy. ஒரு தம்பி பாத்தீங்கன்னா அந்த சுய இன்ப பழக்கத்துல அவருக்கு அவ்வளவு இன்டர்ஜ் ஆயிருக்கனால he wants to get out. ஆனா அந்த 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 பிஹேவியர்ல வந்து அப்படியே ட்ராப் பண்ண மாதிரி இருக்கிறாரு. ஏன்னா அது பண்ணலன்னா அவரால கை நடுக்க வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த குடி ஸ்மோக் பண்றதுனால தலை சுத்துற மாதிரி இருக்கும், காலையில இது பண்ணும், வாயில கசக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த சிம்டம்ஸ் போக்குறதுக்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் மறுபடியும் நீங்க ஒருவேளை ஸ்கூல்ல யூ மே பி ஸ்டார்டட், பட் தென் சில பேர் என்ன பாவாங்கன்னா 12 வயசுல 44 வயசு வரைக்கும் தான் இந்த அடிமைத்தனம் வந்து அதிகரிக்கும். 44 வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் பிக்கப் ஆச்சுன்னா அவ்வளவா சஸ்டெயின் ஆகாது. ஸோ பட் இன்க்ரீஸ் பீக் ரேட் வந்து அந்த டைம்ல. ஸோ இந்த பீக் பிஹேவியரை வந்து நீங்க எப்படி சார்ட் அவுட் பண்ணுவீங்க? நம்பர் 1 அடிக்ஷன். ஒன்னே ஒண்ணு இதுக்கு வந்து நம்ம வாட் வி வாண்ட், இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். யாரு குமாரன் உங்களை மனப்படமா தெரிஞ்சுக்கணும், கேம்புக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஜான் 8:36, யோவான் 8:36 என்ன